என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திர. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவான் இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவான் இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே. பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க எவரும் இயலாதே. பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா எவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவின் உன்னை என்றதாலே கரங்கள் வைத்து சோத்திரம் சொல்லாமா? தாய்த்தன் சேயை மறவின் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவாய் உந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவாய் உந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். தீக்கற்றோரா கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திர. தீக்கற்றோரா கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நெறியா என் தலை முடியும் எண்ணினிரே. நீரறியா யாதும் நெறியா என் தலை முடியும் எண்ணினிரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா உந்தன் தயவா என்னை நடத்தும். உனக்கே வீரா எழும்புமாயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திர. உனக்கே வீரா எழும்புமாயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திர. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்கா ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்கா ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று
நடத்துவீரே ஸ்தோத்திர. என்னை ஊற்றும் ஒப்புவித்தே. கரங்களை ஊற்றி ஒப்பு கொடுப்போமா? எஸ். வீரே ஸ்தோத்திர. எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் வருகையிலே உன் பிள்ளை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் வருகையிலே உன் பிள்ளை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தோ. என்னை மறவா உந்தன் தயவா என்னை நடத்தும். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கரங்களை தட்டி உற்சாகமா கரங்களை ஊற்றி சொல்லுவோமா? என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உன்னத் சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தீர். உன்னத் சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தீர். தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து ஒவ்வொரு நாளும் உயர்த்துவ ராஜா. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து ஆடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே ஒவ்வொரு நாளும் துதித்திடுவே ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. கரலாசை ஆராதனை, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நாங்கள் உயர்த்துகிற ராஜாவே, கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? உங்கள் சிறகுகளின் நிழலிலே ஆண்டவரே, எங்கள் செட்டைகளின் நிழலிலே ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாள் அற்புதமாய் பாதுகாத்து நடத்தி வருகிற
மகா பெரிதான கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம்ப்பா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லா ஆராதனை உமக்கே. ஆராதனைக்குரியவன் நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா. நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் நல்லவர் ஐயா. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் உலகத்தில் யாரும் இல்லையே. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சோதனை நிறைந்த சூழ்நிலையில, பலவீனமான நேரங்களிலே உங்கள் பலனைகளுக்கு தந்து, சத்துவத்தை எங்களுக்கு தந்து, கிருபை எங்களுக்கு தந்து, தாங்க பலத்தை தருகிறீரே. தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை எங்களுக்கு உண்டு பண்ணி தருகிறவரே. அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவர் என்று சொல்லி படிக்கிறோமே ஆண்டவரே. வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவரே, பலவீனமான நேரங்களிலே, சோர்ந்து போன நேரங்களிலே வார்த்தையை தந்து, சத்துவத்தை தந்து, கிருபையை தந்து, பலனை தந்து எங்களை தாங்கி நடத்துவதற்கு நீங்க போதுமானவரா இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. தேங்க்யூ லார்ட். ஆவியானவரே, ஆவியானவரே எங்களை நடத்துவீராக, நடத்துவீராக. ஆவியானவரே, எங்கள் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நீர் எங்களை நடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். உங்கள் பாதைகளை எங்களுக்கு அறிந்திட செய்யுங்கப்பா. நாங்கள் உயர்த்துகிறோம். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்று தாரோ. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்று தாரோ. உந்தன் வார்த்தையில் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. சொல்லுவோமா கரங்களை உயர்த்தி. வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளோ, கழுகு போல சுமந்தருளோ. சொல்லுவோமா, கண்ணின் மணி போல காத்தருளோ, கழுகு போல சுமந்தருளோ. உந்தன் சிறகுகள், உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளோ. உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளோ. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்று புகலிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்று புகலிடமே. கடும் மழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. கடும் மழையில் காப்பகமே, நான்
தங்கும் கூடாரமே. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் உம் வழிகள் கற்று தாரோ. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் உம் வழிகள் கற்று தாரும். உந்தன் பாதையும் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. சொல்லுவோம். உந்தன் பாதையினும் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே ஆட்கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை நடத்துங்கப்பா. சொல்லுவோம். ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. இது மகிமையின் கரத்தில் எங்களை 100 ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் பாதையின் வெளிச்சத்தில் ஆண்டவரே வேதம் எங்களுக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமாயிருக்குதுன்னு சொல்லி படிக்கிறோமே. உங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆண்டவர் இக்கட்டான சூழ்நிலைகளிலே ஆண்டவரே ஆபத்தான நேரங்களிலே பலவீனமான நேரங்களிலே ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும்படியாய் ஆண்டவர் நீரே எங்களுக்கு வெளிச்சமாய் நீரே எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனை அடைக்கலமாய் ஆண்டவர் இருந்து எங்கள் கூட இருந்து கரம் பிடித்து நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். இந்த மகிமையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். தேவ பிரசன்னம் எங்களை ஒவ்வொரு நாளும் மூடி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆட்கொண்டு வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இந்த மகிமையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். தடைகள் நீங்கட்டும். தேவநாமம் மாத்திரம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் நம்ம வேத பாடம் பார்க்க ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் வரைக்கும் நம்ம ரோமர் 3 அதிகாரங்களை தியானிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் அதிகாரம் தேவனுடைய விசுவாசத்தை குறித்து காரியத்தை படிக்கிறோம். 2வது அதிகாரத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் எவ்விதமாக இருக்கும். 3வது அதிகாரத்தில் தேவனுடைய மாறாமையை படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாறாமை படிக்கும்போது அவரது உண்மை, அவரது நீதி மாறவில்லை. அடுத்தது அவருடைய மகிமை மாறவில்லை, அவருடைய பொறுமை மாறவில்லை, அவருடைய கிருபை மாறவில்லை. இதெல்லாம் மாறுவதற்குரிய சாத்தியங்கள் இருந்த போதிலும் அது மாறாமல் கர்த்தர் அப்படியே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது அதிகாரத்தின் 30வது வசனத்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 30வது வசனம். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாகவும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. 3:30 விருத்த சேதனம் உள்ளவர்களையும் விருத்த சேதனம் இல்லாதவர்களையும் நீதிமானாக்குகிறது யாரு? தேவன். அப்போ விருத்த சேதனம் உள்ளவர்கள் யாரு? பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள். விருத்த சேதனம் இல்லாதவர்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். இப்படி பிரிச்சு அப்போ 2 பேரையும் நீதிமான் ஆக்குகிறது யாருன்னா தேவன் தான். அவங்களை எப்படி நீதிமான் ஆக்குகிறாராம்? விசுவாசத்தினாலும். விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாகவும். அவங்க விருத்த சேதனம் என்கிற செயல்களை அடையாளமாக வச்சு அதன் மூலமாக அந்த செயலின் மூலமாக அதை விசுவாசிக்கிறதுனால அவங்க நீதிமான் ஆகிறாங்க. விருத்த சேதனம் இல்லாதவர்களை கிறிஸ்து இயேசு சிலுவையில் செய்து முடித்த கிரியையை மூலம் அதில் விசுவாசம் வைக்கிறதுனால அவர் மூலமாக நீதிமான்களாக்கப்படுகிறோம்.
அப்போது விசுவாசத்தை அங்கே நிலைநிறுத்துகிறோம். விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தை கடைசி வசனம் நிலைநிறுத்துகிறோமே. ஆமென். நியாயப்பிரமாணத்தை அழிக்கலை, அதை நிலைநிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கணும். 4வது அதிகாரத்தில் விசுவாசத்தில் வளருவதற்கான வழிகளை அங்கே பார்க்குறோம். விசுவாசத்தில் நம்ம வளரணும், உறுதிப்படணும் அப்படின்னு சொல்லி 4ஆம் அதிகாரத்தில் அதை நாம் படிக்கலாம். 4ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தில் வளருவது எப்படி, how to grow in faith, விசுவாசத்தில் வளர்வது எப்படி அப்படின்னு ஒரு சில படிப்பினைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு 4ஆவது அதிகாரத்தில். நம்ம அதை படிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு பார்க்கலான்னு நான் தியானிக்கலான்னு நினைக்கிறேன். முதலாவதாக ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில், ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. ஏது கிரியினால அவன் நீதிமானாக்கப்பட்டிருந்தா மேன்மை பாராட்ட ஏதும் இல்லை. தேவனுக்கு முன்னாடி மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. 3வது வசனம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படவில்லையா, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். நீங்கள் 9வது வசனம். இந்த வாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ, அவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ அப்படின்ற கேள்வி கேட்டுட்டு பதில் அங்கே சொல்றார். விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே அவனுக்கு என்னவா, அவனுடைய விசுவாசம். அப்போ விருத்த சேதனம் தான் பழைய விருத்த சேதனத்தின் மூலமாக நீதியாக எண்ணப்பட்டது. அதாவது விருத்த சேதனத்தின் மூலமாக விசுவாசத்தினாலே அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டார்கள் பழையதில். அந்த விருத்த சேதனம். ஆனால் ஆபிரகாமுக்கு அவன் நீதியாக எண்ணப்பட்டது எப்போன்னா, விருத்த சேதனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே. நீங்கள் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5-6 வாசிங்கன்னா, அவர் அவனை வெளியே அழைத்து, ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதை அவனுக்கு நீதியாக வெளியில கூட்டிட்டு வந்து வானத்து நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் என்னன்னாரு. அவன் அதை விசுவாசித்தான், அதனால அவன் நீதியாக எண்ணப்பட்டான். இப்போ இந்த இடத்துல அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டானா? இல்ல. எப்படி சொல்றீங்க? நான் பண்ணும்போது நான் பக்கத்துல இருந்தேனே அப்படின்றீங்களா? இல்ல. 17வது அதிகாரத்துல விருத்த சேதனம் நடக்குது. 99வது வயசு தான், 24வது வசனம். ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாயிருந்தான். 99 வயதாயிருந்தான். அப்போ அவனுக்கு விசுவாச நீதியாக எண்ணப்பட்டது எப்போ? 15வது அதிகாரத்திலே, அதாவது ஒரு 85 வயசுலேயே முன்னாடியே. ஆனால் இப்போ 99வது வயசுல தான் விருத்த சேதனம் பண்ணுறான். அதனால தான் அவன் பவுல் கேட்குறாரு, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட போதா விருத்த சேதனம் இல்லாத போதா அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது? விருத்த சேதனம் இல்லாத போது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது விசுவாசத்தினால. அவன் கிரியையினாலே நீதிமானாக்கப்படலை. பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். ஆமென். புரியுதா?
அதாவது நம்ம தொடர்ந்து என்ன படிக்கிறோம், நம்ம யாருமே கிரியையினாலே ஆக்கப்படலை அப்படின்றது தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரியையினாலே நீதிமானாக்கப்படலை, விசுவாசத்தினாலே. அப்ப ஆபிரகாமும் எப்படிதான், அவன் விருத்த சேதனம் பண்ணப்படுறதுக்கு முன்னாடியே அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப அவனும் எப்படிதான் நீதிமானாக்கப்பட்டானா, விசுவாசத்தினாலே. இப்போ இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 2:21. ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? நல்ல சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தினாலே. இப்போ யாக்கோபு 2:21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். என்னடாது? இப்போ ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டானா, கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டானா? யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அப்போ ரோமர்ல என்ன படிக்கிறோம்? விசுவாசத்தினாலே. கிரியையினால அல்லப்பா, விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. 24 வசனம் 2:24. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல. யாக்கோபு 2:24. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அப்ப கிரியைகளினால் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று இப்போ ஒரே கன்ஃபியூஷன். அதுவும் என்னப்பா, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுறோமா, கிரியையினால நீதிமானாக்கப்படுறோமா? ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. அப்போ ரோமர் எழுதின நிருபம் கவனிங்க, இங்கே தான் நம்ம சரியாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது தேவனுக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு எந்த கிரியையும் தேவையே இல்லை. சரியா? தேவனுக்கு முன்னாடி நம்ம நீதிமான் ஆக்கப்படுறதுக்கு எந்த கிரியையும் நமக்கு தேவையே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவருடைய கிருபை தானே ஒழிய வேற ஒன்றுமே இல்லை. இந்த முதல் குறிப்பு என்னன்னா, குறிப்பு சொன்னா சொல்லலை. உங்கள் ஒன்றுமில்லாமை, விசுவாசத்தில் வளர உங்கள் ஒன்றுமில்லாமையை உணருங்கள். ரியலைஸ் யுவர் நத்திங்னஸ். நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்றத நம்ம உணர்ந்தாதான் நம்முடைய விசுவாசமே. ஏன்னா இந்த விசுவாசம் எங்கேருந்து வரணும்? தேவன் இதை துவக்குகிறவர். தேவன் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கணும்னா நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்படியா? அப்படின்னா நோ, எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான். ஸோ அதை நம்ம ரியலைஸ் பண்ணாதான், நம்ம உணர்ந்தாதான் நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய இந்த விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். ஸோ இங்கே ஆபிரகாம் எதில் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டானா, கிரியினாலே நீதிமான்? ரோமருக்கு எழுதல நிருபத்தில் படிக்கும்போது விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான். அப்படி விருத்த சேதனத்தினாலேயா? விருத்த சேதனம் பெறத்துக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணப்பட்டான்? நீதிமான் ஆக்கப்பட்டான் அப்படின்னு பார்க்குறோம். ஆமென். அப்போது ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்படுறதுக்கு முன்னாடியே நீதிமான் ஆக்கப்பட்டான். அவன் தேவனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு, கவனிங்க, தேவனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு எந்த கிரியையும் தேவையில்லை. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ரூட்டை பற்றி பேசப்படுகிறது. யாக்கோபு எழுதின நிருபத்தில் ஃப்ரூட்டை பற்றி பேசுது. தேவனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு, நம்ம நீதிமானாக நிற்கிறதுக்கு கிரியை தேவையே இல்லை. ஆனால் இந்த யாக்கோபு 2வது அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது என்ன படிக்கிறோம் அப்படின்னா, அங்கே நம்முடைய மனுஷர்களுக்கு முன்னாடி நிற்கிறத பற்றி பார்க்குறோம். அதாவது நீங்கள் அதனுடைய கண்டினியூட்டியை படிச்சிங்கன்னா, ஒருவன் சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் என்ன பண்ணுறீங்க? 16:16
ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? சரீரத்துக்கு வேண்டியதை ஒண்ணுமே செய்ய மாட்ற, அப்ப அதனால என்ன பிரயோஜனம்? வாசிங்க. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். அப்போ விசுவாசம் கிரியைகளோடு கூட சேர்ந்து இருக்கணும். இப்போ மனுஷருக்கு முன்னாடி நம்ம நிற்கும் போது நம்முடைய கிரியைகள் தான் அவர்களுக்கு முன்னாடி நாம் நீதியாக எண்ணப்படும். தேவனுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. ஆனால் மனுஷருக்கு முன்னாடி நம்ம நிற்கும் போது கிரியைகள் தான் நம்ம விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறோம்? அதை கிரியையில காண்பிக்கிறது. இங்கே கிரியை அப்படின்னும் போது மாம்சத்தின் கிரியை பற்றி பேசலை. மாம்சத்தின் கிரியைகளை சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா? தவம் இருக்கிறது, ஒருத்தல் இருக்கிறது, முயற்சி பண்ணுறது, ஓடுறது, சாப்பிடாமல் இருக்கிறது, கட்டுப்பாட்டோடு இருக்கிறது, பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கிறது, மொட்டை அடிச்சிட்டு இருக்கிறது, ட்ரெஸ்ஸே போடாமல் இருக்கிறது, இதெல்லாம் சுய முயற்சி, மாம்ச முயற்சி. இங்கே மாம்சத்தின் கிரியை பற்றி பேசலை. அதே சமயத்தில் நியாயப்பிரமாணத்தின் கிரியை பற்றியும் பேசலை. நியாயப்பிரமாணத்தின் கிரிகள் என்னென்ன? சடங்காச்சாரம், கட்டளைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, ஓய்வு நாள், பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இதிலலாம் அப்படின்னு இல்லை. இங்கே என்ன கிரியை படிக்கிறோம் அப்படின்னா விசுவாச கிரியையை பற்றி படிக்கிறோம். யாக்கோபில் நீ விசுவாசிக்கிற, என்ன விசுவாசிக்கிறியோ ஆண்டவர் தேவன் என்று விசுவாசிக்கிறாய். ஆமென். அப்படி தான் நம்ம படிக்கணும். 10வது வருஷம் தேவன் ஒருவர் 19 ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்க, அப்படி செய்கிறது நல்லது. பிசாசுகளும் விசுவாசித்து நடக்குது. பிசாசு கூட விசுவாசிக்கு தேவன் ஒருவர் தான். அடுத்த வருஷம் 20 வீணான மனுஷனை கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டும். நீ தேவன் ஒருவர் இருக்கிறான்னு விசுவாசிக்கிற, அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆக்ஷன் என்ன? தேவன் அன்பா இருக்கிறார். அப்ப நம்மளும் என்ன இருக்கணும்? அன்பா இருக்கணும். நான் சொல்ல புரியுதுங்களா? அப்போ கிரியை இல்லை, ஆனால் நான் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னா அதற்கேற்ற கரஸ்பாண்டிங் ஆக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா மனுஷருக்கு முன்னாடி நம்ம நீதியாக எண்ணப்படலை. இதை தான் அங்கே ஆபிரகாம் ஈசாக்க பலிபீடத்தில் வைக்கும்போது அங்கே அப்படி தான் படிக்கிறோம் இல்லை? 21 நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். ஆமா, கிரியினால தான் அவன் பலிபீடத்தில் வச்ச அந்த கிரியின் மூலமா தானே. அதுக்கு முன்னாடியே அவன் விசுவாசித்தான். ஈசாக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவன் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அப்போ அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, விருத்த சேதனம் இல்லை, எந்த கிரியையும் இல்லை. இப்போ மனுஷருக்கு முன்னாடி, அதாவது தன்னை நீதியாக காட்டுறதுக்கு ஈசாக்கையே அவன் என்ன பண்ணிட்டான்? அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கிரியையினால் நாம் நீதிமானாக்கப்படலை, கிரியைகளுக்காக நாம் நீதிமானாக்கப்படலை, கிரியை செய்ததனால் நீதிமானாக்கப்படலை, நீதிமானாக்கப்பட்டதால் கிரியை செய்கிறோம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீதிமானாக்கப்பட்டதால் கிரியைனா நற்கிரியைகள் அல்லது நல்ல செயல்கள். ஆனால் நல்ல செயல்கள் செஞ்சதுனால நீதிமானாக்கப்பட்டீங்களான்னா இல்லவே இல்லை. நல்ல ரட்சிக்கப்பட்டீங்க, இப்போ நல்ல செயல் செய்யணுமா? கண்டிப்பாக செய்யணும். அதுதான் இங்கே யாக்கோபில் படிக்கும்போது இப்படி மனிதர்களுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு நீங்கள் கிரியையினாலே நீதிமானாக்கப்படுகிறீங்க. ஆபிரகாம் அப்படி தான் ஆக்கப்பட்டான் அப்படின்றத இங்கே வலியுறுத்துகிறார். ரோமருக்கு எழுதும் போது தேவனுக்கு முன்னாடி நிற்கிறத பற்றி பேசப்படுகிறது. அதனால் பிதாவாகி ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நீதியாக காணப்பட விசுவாசம் தேவை. தேவ பிள்ளைகள் மனிதருக்கு முன்பாக காணப்பட அதற்கேற்ற கிரியைகள் நீதியாக எண்ணப்படுகிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ கிறிஸ்து இயேசுவினாலே என்னிலையும் எந்த இடத்துலையும் நமக்கு என்ன இல்லை, கிறிஸ்துவ வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மையே இல்லை. ஆமென். நன்மை ஒன்றும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில். 3வது அதிகாரத்தில் அதை நம்ம வாசித்தோம்ல. பத்தாவது வசனம், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை என ஒத்துக்கொள்வது சுலபமாக இருக்குது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் தேவனுக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது
சுலபமாக இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம் மூலமாக சில கிரியைகள் நடப்பிக்கும் போது நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறத வாயில் தான் சொல்லுது, ஆனால் உணர்றல்ல. அதனால் அது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் வளர்கிறது ரொம்ப தடையாக இருக்குது. அப்போ விசுவாச வாழ்க்கையில் நம்ம வளரணும் அப்படின்னா நாம் ஒன்றுமில்லை என்பதை மனப்பூர்வமாய் ஒத்துக்கொள்ளணும். ஆமென். எபிரேயர் 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான் துவக்குகிறார். ஆமென். அவர்தான் துவங்குகிறார். அவர் துவக்க வேண்டுமானால், திரும்பி சொல்றேன், அவர் பூஜ்ஜியத்திலிருந்து தான் துவங்குவார். நீங்கள் ஏதாவது ஒன்று 2 3 வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், தொடங்க முடியாது. நீ 0 வர வரைக்கும் வெயிட் பண்ணு. நீ இதில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் அதாவது நம்ம விசுவாச வாழ்க்கையில் வளரும் போது கர்த்தருக்கு சொத்தம் ஒன்றுமில்லாமையும் உணருங்க. அப்போ எதுவுமே வச்சுக்கூடாதா அப்படின்னா, வச்சிருந்தா அதன் மேலே இல்லை நம்பிக்கை, விசுவாசம் தேவன் மேல். அதனால தான் வச்சுக்காமலே இருங்க, அப்போ தேவன் மேல் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றேன். அதுதான் உங்களுக்கு கஷ்டமாகுது. இப்போது நான் வச்சுக்கிட்டே அப்படியே நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. எப்படி? நான் வச்சுக்கிறேன், ஒன்றும் இல்லை, ஆனால் பட் நான் தேவனை பார்ப்பேன். அது கடினமான சப்ஜெக்டு. அதுக்கு பெட்டரு வச்சுக்காமலே தேவனை நோக்கி பாருங்கள். ஏன்னா அப்படி தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கார் ஜெபத்தை கூட. எப்படி ஜெபம்? அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை. சரி, நான் கேட்குறேன், 1 மாதத்துக்கு வேண்டிய ஆகாரம் வீட்டில் இருக்குது, 1 வருஷத்துக்கு 4 சந்ததிக்கு வேண்டிய ஆகாரம்லாம் சிலர் வீட்டில் இருக்குது. தேவனை விசுவாசிக்கிறோன்றான். இப்போ உதாரணமாக யாருக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேவனை விசுவாசிக்கிறது? ஒன்றுமே இல்லாதவன் தேவனை விசுவாசிக்கிறது ஈஸியாக இருக்குமா? எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கான் தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறது ஈஸியாக இருக்குமா? பட் இங்கே டீப் விசுவாசம் என்பது என்ன? ஏற்கனவே விசுவாசத்தை குறித்து ஒரு பெரிய 36 வாரம் படித்தோம். ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் விசுவாசம் என்கிற தலைப்பில் அந்த தேவனுடைய வார்த்தை கேட்டு பாரு, யூடியூப்பில் இருக்குது. ஈஸினா விசுவாசம் என்பது ஆவியில் இருக்கணும், மனசில் நினைக்கிறது விசுவாசம் இல்லை. விசுவாசம் மனசில் இருக்கக்கூடாது, ஸ்பிரிட்டில். அந்த ஸ்பிரிட்டில் இருக்கிறது எதுவோ அதுதான் உங்களுக்கு வெளியில் வரும். ஸ்பிரிட் அது அப்படி வர்றது ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் துதியும் வேறு மாதிரி தான் இருக்கும், உங்கள் ஜபம் எல்லாமே வேறு மாதிரி தான். எல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒன்றும் அதனால தான் சொன்னால் அப்படி உணருங்கள், அப்படி இருங்கள் நான் சொல்லலை. ஏன்னா அப்படி இருங்கள் என்று வேதம் எந்த இடத்துல வச்சுக்கலாம், பட் அதன் மேலே நம்முடைய நம்பிக்கை சார்ந்த எந்த காரியங்களும் இருக்கக்கூடாது. ஆமென். ஸோ விசுவாசத்தை பெருக்கவோ வளர்க்கவோ நம்மால் முடியும். ஆமென். விசுவாசத்தை பெருக்கவும் வளர்க்கவும் நம்மால் முடியும். இப்போ நம்ம தேவன் துவங்கா விட்டால் நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்குது? நம்மக்கிட்ட நன்மை எதுவுமே இருக்கா? நன்மை ஒன்றுமில்லை. உங்ககிட்ட என்ன பெஸ்ட் இருக்குது? ஒன்றுமே இல்லை. இப்போ தேவன் துவங்கணும். தேவன் துவங்கினாதான் அதை பெருக்க முடியும். நம்மளை பெருக்கிக்க பூஜ்ஜியத்தை பெருக்கினா என்ன? 10 பூஜ்ஜியம் வந்துச்சுன்னா இப்போ 20 பூஜ்ஜியம். நான் சொல்கிறேன், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ப்ளஸ்ன்னு நினைக்கிற எல்லாமே பூஜ்ஜியம்தான். அறிவு பூஜ்ஜியம், பின்னணி பூஜ்ஜியம், திறமை பூஜ்ஜியம், தன்னம்பிக்கை பூஜ்ஜியம், செல்வாக்கு, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், எல்லாமே இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே போய் கடைசி வரைக்கும் 10 பூஜ்ஜியம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோங்க மதிப்பு? பூஜ்ஜியம். அதில் ஆண்டவர் துவங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை பூஜ்ஜியமும் மதிப்பாகுது. அத்தனை பூஜ்ஜியமும் அது எங்கே? அங்கே அந்த ஒன்று எங்கே இருக்கணும்? கடைசியில் இருக்கணும், முன்னாடி இருக்கணுமா? கடைசியில் இருந்தால் அது ஒன்று தான், முதல்ல இருந்தால் அத்தனை பூஜ்ஜியமும் மதிப்பாகுது. ஆமென்.
அதனால் ஒன்றுமில்லாமையே நம்ம உணரும் போது தான் விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. ஆமென். கர்த்தர் லூக்கா 18வது அதிகாரத்தில் 10-14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று, ஆயக்காரன் என்ன பண்றான்? தூரத்துல நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனவன். யாரு? ஆயக்காரன். அவன் ஒன்றுமில்லாம உணர்ந்ததுனாலதான் அவரு பரிசேயன் அவர் செஞ்ச கிரியைகள் எல்லாம் சொல்றார், பெருமையை அடிச்சு தள்ளுறார். நான் 2 தரம் உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், அந்த தெய்வனை மாதிரி இல்லாதனால தோத்தரிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், அப்படி இப்படின்றான். அவன் தன்னுடைய கிரியைகள் எல்லாம் சொல்றான். ஆனா அந்த ஆயக்காரனோ ஒன்றுமில்லாம உணர்ந்து கிருபைக்காக கெஞ்சுகிறான். நம்ம நீதி ஆக்கப்படுகிறது எதனாலதான்? விசுவாசத்தினால தான் நீதி ஆக்கப்பட முடியும். ஆமென். கிரியையினால நீதி ஆக்கப்படவே முடியாது. அப்போ அந்த கிருபைக்காக கெஞ்சி அவன் இருக்கிறது, அவன் தேவன் மேல் வைத்த அந்த விசுவாசத்தை காண்பிக்கிறது. அதனால் இவன் நீதியாக்கப்பட்டான். அவனோ தன்னுடைய சுய கிரியைகளை, அதாவது தன்னுடைய எல்லா பெருமைக்குரிய கிரியைகளை சார்ந்து அதையே சொல்லிட்டு இருந்தான். அவன் நீதிமானாக்கப்பட்டவனா போல அப்படின்றார். அப்போ ஒன்றுமில்லாமையை உணர்ந்த ஆயக்காரன் நீதியாக்கப்பட்டு திரும்பினான். நீதியா வாழ்ந்தேன்னு நினைச்சவன் நீதிமானாக்கப்பட்டவனா போல. அப்போ நம்முடைய விசுவாசம் பெருகணும் அப்படின்னும் போது கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கடினம் இல்லை, முடியவே முடியாது. விசுவாசித்தால் தேவ மகிமை. விசுவாசம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்போ அந்த விசுவாசம் என்ன ஆகணும்னா பெருகணும், வளரணும். கர்த்தர் அந்த வளரணும்னா முதல் ஸ்டெப்பு ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை அப்படின்றத நம்ம முழுமையாக உணரணும். ஆமென். ரோமர் மனம் திரும்புதலுக்கு பின்னரும் ஒன்றுமில்லாமை, அதாவது மனம் திரும்புறதுக்கு முன்னாடி ஒன்றுமில்லாமையை உணர்றது எளிது. ஆனால் மனம் திரும்பிட்ட பிறகு அந்த உணர்றது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்கிறீங்க? புரியுதா இல்லையா? அல்லேலூயா. மனம் திரும்புறதுக்கு முன்னாடி ஒன்றுமில்லாமை உணர்றது எளிது. மனம் திரும்பிட்ட பிறகு உணர்றது. இப்போ பொதுவாகவே பாருங்களேன், சாட்சி சொல்ல விட்டா எப்படி சொல்கிறாங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அள்ளி விட்றாங்க. நான் அங்கே போனேன், நான் அந்த பாவம் பண்ணேன், நான் இந்த பாவம் பண்ணேன், நான் இதை பண்ணேன், இங்கே குடித்தேன், அங்கே குடித்தேன், இப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்றான். ரட்சிக்கப்பட்ட பிறகு பாருங்க, பாவமே செய்யாத மாதிரி பேசுவார். பார்த்துருக்கீங்களா? பாவமே செய்யாத மாதிரி பேசுவாங்க. அப்போ மனம் திரும்புறதுக்கு முன்னாடி ஒன்றுமில்லாம உணர்ந்து நீ மனம் திரும்பிட்ட பிறகு அது உணரணும்ல. ரோமர் 12வது அதிகாரம் 3வது, அந்த விசுவாச அளவின்படியே, நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச அளவின்படியே நம்ம என்ன வேண்டும் என்று அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். விசுவாச அளவின்படியே எண்ண வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நாம எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி, அப்போ அதாவது நம்ம ஒன்றுமில்லை என்று இருக்கிற இடத்துல தான் கர்த்தரை கிரியை செய்ய முடியும். நாம ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்ட்டீங்கன்னா கர்த்தர் அங்க கிரியை செய்ய மாட்டார், செய்ய முடியாது. ஆமென். மார்க் 10வது அதிகாரத்தில் ஒரு அற்புதத்தை பார்க்குறோம். பர்திமை குருடன், அதை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பர்திமை குருடன் இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். கூப்பிட்ட பிறகு இயேசு கண்டுக்கல. பிறகு பக்கத்தில் இருக்கவங்களாம் அதட்டினாங்க. அந்த சத்தத்தெல்லாம் மீறி கூப்பிட்டான்.
கூப்பிட்ட பிறகு இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். 50வது வசனம், உடனே அவன் தன் மேல் விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இப்போ கவனிங்க, இயேசுவினிடத்துல வரும்போது என்னத்தோட வந்தான்? எதோட வந்தான்? ஒன்றுமில்லாமையோடு வந்தான். மேல் வஸ்திரம்னு ஒன்று இருந்தது. இப்போ பார்த்தார் ஆண்டவர், கூப்பிட்றான், கரெக்டு தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். தடை மீறி கூப்பிட்றான். தடை மீறி கூப்பிட்றான்ப்பா. ரைட், ஓகே, பார்க்கலாம். சரி வாப்பா அப்படின்னாரு. அப்போது அவனுக்கு இந்த ஒரு அடையாளம், நம்பிக்கை, அந்த மேல் வஸ்திரம் தான். அந்த மேல் வஸ்திரம் தான் அவன் குருடன் அப்படின்றதுக்கான அடையாளம். அதையும் போய் தூக்கி எறிஞ்சு, இனி எனக்கு இந்த அடையாளம் தேவையில்லை. இதை பெற்றுக்கொண்ட பிறகு தூக்கி போடலை. பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே அவன் ஒன்றுமில்லை, எனக்கு வேற எதுவுமே கிடையாது, எனக்கு ஒரே இது நீங்க தான், ஆண்டவரையே முழுமையாக விசுவாசிக்கிறது. ஒன்றுமில்லாமை அப்படின்றத நீங்கள் ஆழமாக உணர்ந்தால்தான் முழுமையாக ஆண்டவர் விசுவாசிக்க முடியும். நீங்கள் இல்லை இருக்கட்டும், அதை மடித்து அப்படி வச்சுக்கிறேன், போயிட்டு வந்து பார்க்குறேன், செட் ஆகிடுச்சுன்னா போட்டுக்கிறேன், இல்லாட்டின்னா திருப்பி பழைய வாழ்க்கைக்கே போகிறேன் அப்படின்னா ஆண்டவருடைய விசுவாசத்தில் நீங்கள் வளர முடியாது. ஒன்றுமே நடக்காமல் போயிடும். நானும் விசுவாசத்தை நீங்கள் பேருக்கு சொல்வீங்க, ஆனால் ஒன்றுமே வாழ்க்கையில் முன்னேறவே முடியல. கடைசி, அதாவது ஆண்டவர் தான் அப்படின்னா அந்த கடைசி இதை கூட என்ன பண்ணிடணும்? தூக்கி போட்டுடணும். சிலர் எல்லாம் ரிசர்வ்டு பேங்க் பேலன்ஸ் வச்சுப்பாங்க, எல்லாம் வச்சுக்கின்னு கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன்னு. நான் தப்பு நான் சொல்லலை, வச்சுக்க கூடாதுன்னே சொல்லலை, திரும்ப சொல்கிறேன். ஒன்றுமில்லாமல் உணரும் போது தான் அங்கே ஒரு விசுவாசம் அப்படி பாப்பப்பாய் வரும். திரும்பி சொல்கிறேன், நான் கர்த்தரை மட்டும் வேறு எதுவுமே கிடையாதுங்க அப்படின்றது தான். இப்போது அதாவது இந்த சர்ச்சை ஆரம்பிக்கும் போது நிறைய தேவைகள் இருந்தது, நிறைய. ஏன்னா இந்த இடம் வரும்போது இது வந்து 1,20,000 ஆரம்பிக்கும் போது வாடகை 1,20,000, 8 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்கணும். சர்ச்சை ஆரம்பித்து 3 மாதம் தான் ஆகுது. 3 மாதத்துலேயே பல இடங்களை சுற்றிட்டோம். முதல் 2 வாரம் அங்கே நடத்தணும், 3ஆவது வாரம் ஐசிஎஃப் அம்பேத்கர் அரங்கத்துக்கு போக சொன்னாங்க. அம்பேத்கர் அரங்கம் தான் இங்கே கிடையாதுன்ட்டாங்க இடம். அம்பேத்கர் அரங்கம் போனால் அங்கே 70,000 கட்டணுன்றாங்க வாடகை ஒரு வாரத்துக்கு. 2 வாரம் தான் ஆகுது சர்ச்சை ஆரம்பிச்சு. 70,000த்துக்கு எங்கே போகிறது? இருக்கிற எல்லாத்தையும் வச்சு மேனேஜ் பண்ணி கட்டிட்டேன், நடத்திட்டேன். வாழ்வா சாவான்னு தான் பார்த்தணும். என்ன பண்ணுறது, வந்தாச்சு. திரும்பியும் போனால் அங்கே ஒவ்வொரு மண்டபமாக போகணும், கட்டிட்டு வரும். வர காணிக்கெல்லாம் 25,000 அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்புறம் இதை பார்த்த உடனேயும் 1,20,000 வாடகை, 8 லட்சம் அட்வான்ஸ் கட்டணும். அண்ணா என்ன பண்ணுறது? எனக்கு இருந்த ஒரே சேவிங்ஸ், என் வீடு லீஸ்கில் இருந்தது 6 லட்சத்துக்கு. அந்த 6 லட்சத்தை வீட்டை காலி பண்ணி இங்கே தூக்கி போட்டேன். சரியா? இங்கே போட்டேன். லீஸ்க்கு பணத்தை தூக்கி போய் அட்வான்ஸாக விட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் 1 லட்சம், அதுக்கப்புறம் இன்னும் 1 லட்சம் மெதுவாக தரேன்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போது வாழ்வா சாவா, ஊழியம் வருமா பெருகுமா, மக்கள் வருவாங்களா, இது நடக்குமா நடக்காதா, என்ன பண்ணுறது? எதுவுமே இல்லை, தூக்கி போட்டாச்சு. வாழ்வா சாவான்னு பார்த்துடலாம். பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவி மற்றும் குடும்பம்லாம் இருக்குது நமக்கு. எதுக்கு சொல்ல வரேன்? அப்போது அந்த விசுவாசத்தில் அடி எடுத்து வச்சது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி விசுவாசத்தில் அடி எடுத்து வைக்கும் போது யோர்தான் பிரிகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், கண்மலையிலேருந்து தண்ணீர் வர்றதை பார்ப்பீங்க, காடைகள் வர்றதை பார்ப்பீங்க. அது விசுவாசத்தில் கால் எடுத்து வைக்கிற வரைக்கும் தெரியாதுங்க. அது வச்சுட்ட பிறகு அப்புறம் ஒரு அசட்டு தைரியம் வரும். நிறைய காரியங்களை வாழ்க்கையில் அப்படி பண்ணியிருக்கேன். 2வது மகன் பிரைன் பறக்கும் போது ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணிட்டு நாங்கள் தான் இந்த அப்புறம் வரோம். நிறைய பேர் கேட்டாங்க போகிறதுக்கு ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு. டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி போனோம். வர சொன்னாங்க, வயிறு பெருசாகிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணிடலாம். நாங்கள்
இல்லை 2 நாளில் கிறிஸ்மஸ் வந்துடும், ஞாயிற்றுக்கிழமை வந்துடும், ஞாயிற்றுக்கிழமை வந்த பிறகு நாங்கள் வந்து முடிச்சுட்டு வந்துடுறோம், அப்புறம் கிறிஸ்மஸ் வந்துடும், கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு. கடைசி ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச பிறகு திங்கக்கிழமை வரோன்னா பிறகு 2 நாளில் நியூ இயர் வந்துடும், நியூ இயர் வந்த பிறகு 2ஆம் தேதி வந்துடணும், 2ஆம் தேதி போகணும், இல்லை முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை 4ஆம் தேதி எடுத்துடுறோம், 5ஆம் தேதி வரோன்னா. கரெக்டாக 5ஆம் தேதி போனால் 5 மணிக்கு வரலாம் நார்மல் டெலிவரி. அதாவது 21ஆம் தேதியிலேருந்து இவ்வளோ வரைக்கும் தள்ளின்னு வந்தோம். நிறைய பேர் அதாவது முதல் குழந்தைக்கு 2ஆவது குழந்தை 7 வருஷம் டிஃப்ரென்ஸு. பார்க்குறது ட்ரீட்மெண்ட்டு கவர்மெண்ட்டு. எப்படிங்க அப்படி தள்ளின்னு போனீங்கன்னா, எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியலங்க. எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு இந்த டிசம்பர் மாதம் நிறைய ஊழியங்கள் இருக்குது, அதெல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஆண்டவரே நான் ஃப்ரீயாக ஊழியம் செய்யணும், நான் அவங்க போய் ஆஸ்பத்திரி கையுமா அழிஞ்சிடக்கூடாது, நான் ஊழியம் செய்யணும், அதில் எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஜனவரிக்கு அப்புறம் ஃப்ரீயாகிடுவேன், அப்போ அதை வச்சுக்கலாம். அப்படி அதுதான் நம்பி போயிட்டேன். அல்லேலூயா. நீங்கள் உயிரோடு ரொம்ப விளையாடுறீங்க. நான் கர்த்தரோட பேசிகிட்ருக்கேன். ஜீவனை கொடுத்தது கர்த்தர். அல்லேலூயா. கருத்தரிக்க வச்சது கர்த்தர். ஆமென். காப்பாற்றினது கர்த்தர், வளர்த்தது கர்த்தர், பெற்றெடுக்கவும் அவர் கிருபை தருவார். அந்த விசுவாசத்தில் அடியெடுத்து வச்சேன். ஆமென். ஸோ அப்போது அந்த ஒன்றுமில்லாமை அப்படின்ற இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் விசுவாசம் தூக்கி நீரில் நிறுத்தும். இதை ஒரு விட்டால் வேறு எதுவுமே இல்லை. நமக்கு பார்க்குறதுக்கு நிறைய இருந்ததுனால தான் பிரச்சனையே வருது. ஆமென். பத்திமை குருடன் அப்படி தான். அதே சமயத்தில் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, மார்க் 5ஆவது அதிகாரம் 26-27 வாசித்தீங்கன்னா, அவர் தன் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டாள். தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தாள். சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தாள். அதாவது அவ எப்படி தெரியுமா மேனேஜ் பண்ணா? பணக்காரி, பெரிய பணக்காரி, சரித்திரத்தில் உதிர போக்கு, பணத்தை வச்சே ட்ரை பண்ணி அநேக வைத்தியர்கள், 1-2 டாக்டர் இல்லை, பெரிய பெரிய ஊரில் இருக்கிற எல்லா டாக்டரையும் பார்த்துட்டா. அது வரைக்கும் ஆண்டவர் சைலண்ட்டாகவே இருக்கிறார். நீ 0க்கு வர வரைக்கும் கர்த்தர் சைலண்ட்டாக தான் இருப்பார். அநேக வைத்தியர்கள் செலவழிக்கிறா, ஆகட்டும் ட்ரை ஆகட்டும், சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அப்பதான் இயேசுவை குறித்து அப்பதான் உன் மண்டைக்கே ஏறும். என்னது இது இப்படி இருக்குது? ஆமாம். நமக்கு விசுவாசத்துக்கு கவனிங்க, பல சத்துருக்கள் இருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் அடித்து தடுத்தி ஒரு டாப்பில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ட்ரையாக வந்து நிற்கும் போது, ஆண்டவரே அப்படின்னும் போது பிரைஸ்லாட் அதை அப்படியே தூக்கி நிறுத்தும். இதை வந்து தொடர்ச்சியாக கான்ஸ்டண்ட்டாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. பெற்றுக்கொண்ட பிறகு திரும்பவும் என்ன வரணும்? 0லேருந்து ஆரம்பிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரங்களின் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி தொட்டா சுகமானா. 34ஆம் வசனம். அவர் அவளை நோக்கி மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பிரைஸ் தி லார்ட். இவளை மட்டும்தான் இயேசு மகளேன்னாரு. அவங்க அம்மாவே என்ன சொன்னார்? தாயேன்னு சொல்லு, ஸ்திரீயேன்னு தான் சொன்னார். ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும், இவளை மட்டும்தான் மகளேன்னு சோதரர். ஏன்னா இந்த சமுதாயமே புறக்கணிச்சு தள்ளி இந்த தொடக்கூடாது. ஸ்திரீ, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் தான் ரட்சிக்குது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரியை மூலமாக கவனிங்க, நமக்கு கிரியை மூலமாக கிடைக்குமானால் அது என்னவாகுமா? ரோமர் அந்த 4ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற, அதாவது கிரியை மூலமாக நீதி ஆக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா கிருபை என்று எண்ணப்படாது, கடன் என்று எண்ணப்படும். இப்போ நீங்கள் வேலை செஞ்சிட்டீங்க, வேலை செஞ்சதுக்கு சம்பளம் கொடுக்கணுமா? கொடுக்கூடாதா? கொடுக்கணும். நீ கடன் பட்டிருக்க, நான் உனக்கு கொடுக்க நீங்கள் எதில் வேலை செய்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? உனக்கு சம்பளம் கொடுக்கணும். அது என்னது? கடன். நான் கொடுக்க வேண்டிய கடன் கொடுத்தாகணும். பட் ரட்சிப்பு என்பது
கிருபைனா தகுதி இல்லாத ஒருவனுக்காக தேவன் தம்முடைய வல்லமையை பிரயோகிப்பது, அதான் கிருபை. அப்போ தேவன் தம்முடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது கிரியை செய்வதனால் வருவதில்லை. கிரியை செஞ்சால் அது கடன் என்று எண்ணப்படும். கடன் நம்ம கிரியை, நான் கர்த்தரை தேடினேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் பைபிள் படித்தேன், நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன், நான் இப்படி இருந்தேன், அதுக்கு அவர் கூலி கொடுக்குறாரு இல்லை, அப்படி கிடையாது. அது கடன் ஆகிடும். கடன் ஆகிட்ட பிறகு அது கிருபைன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. நான் வேலை செஞ்சேன், அதுக்கான கூலியை பெற்றுக்கிட்டேன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை. இது கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கடன் என்று போகணும், அது கிருபை என்று எண்ணப்படாமல். அப்போது கவனிங்க, ரட்சிப்பு கிரியினால் அல்ல, அது கிருபையினாலே. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இப்படி யோசித்து பாருங்களேன், ஒருவேளை கிரியை மூலமாக ரட்சிப்பு இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? சில கிரியைகள் செஞ்சால் ரட்சிக்கப்பட்டுருவீங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிருக்கும்? இல்லை, நாங்கள் கேட்குற கேள்வி புரியுதில்ல? கிரியை செய்வதன் மூலமாக தான் ரட்சிப்பு. உதாரணமாக எல்லாரும் எருசலேமுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வந்திருக்கணும், அப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னா யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவா? பணக்காரன் தான் ரட்சிப்போம், ஏழைலாம் ரட்சிக்கப்பட முடியாது. சரி, அது வேண்டாப்பா. எல்லாரும் உருண்டு ஒரு 100 கிலோமீட்டராவது உருண்டு வர வேண்டும் அப்படின்னா இப்போ யார் தான் ரட்சிக்கப்படுவா? பலமாக இருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படும். எல்லாரும் வேதாகமத்தின் 10 புத்தகத்தையாவது மனப்பாடமாக படித்திருக்க வேண்டும் அப்படின்னா இப்போ யார் தான் ரட்சிக்கப்படுவா? படித்தவன் தான் ரட்சிக்கப்படுவோம். கிரியினால் ரட்சிக்கப்பட்டு அதனால் பரலோகத்தில் சேர்ந்தா என்ன நடக்கும்? இப்போ ஒருவேளை கிரியின் மூலமாக தான் ரட்சிப்புப்பா, அப்போ அதெல்லாம் வந்து இப்போ பரலோகம் இப்போ வந்துட்டாங்க எல்லாரும், இப்போ என்ன ஆயிருக்கும்? பரலோகம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்களேன். செம சண்டையாக இருக்கும். என்ன சண்டை? சேர் கட்சிப்பாங்களா? ஏய், நான் எவ்வளோ வேலை செஞ்சேன் தெரியுமா உனக்கு? நான் வந்து பைபிள் 10 அதிகாரம் படித்தேன், எருசலேமுக்கு போயிட்டு வந்தேன், உருண்டு பிறண்டேன், நான் உபவாசம் இருந்தேன், நீ வெறும் உபவாசம் இருந்துட்டு நீ உங்கள் அப்பா பாஸ்டர் பிள்ளையாக இருந்துட்டு அப்படியே வந்து இப்படியே 2-3 செஞ்சு வந்தேன், நான் அப்பெல்லாம் இல்லை அவ்வளோ செஞ்சேன் அப்படின்னு அங்கே பெருமை அடிச்சிக்கின்னு போராட்டமாக நடந்துருக்கோம். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒரே தள்ளு பிசாசு தள்ளுற மாதிரி உனியும் தள்ளி விட்டு கீழே படா. ஆமென். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், இழிவானவர்களை, இல்லாதவர்களையும் கற்று. ஏன் அப்படி செஞ்சாராம்? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் அப்படி செய்தார். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் கடைசியில் அதை வாசிக்கிறோம். அப்போது கிரியினால் ரட்சிப்பு இருந்ததுன்னா பரலோகம் ஃபுல்லாக பெருமைக்காரர்களால் நிறைந்திருக்கும். பெருமைக்காரர்களுக்கு அங்கே இடமில்லை. அதனால் இது கிரியினால் வரல. விசுவாசத்தை துவக்குகிறவர் ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அதை நம்ம இடத்துலேருந்து துவங்க முடியும். இது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் சரி, ரட்சிக்கப்படுறதுக்கு பின்னாடியும் சரி, நமக்கு என்ன நிலைமை உணரணும்? ஒன்றுமில்லை. இப்போ ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா என்ன பண்ணணும்? ரைட் என்கிட்ட இவ்வளோ இருக்குது, ஆண்டவரே நீங்கள் ஏதாவது பார்த்து கொடுங்க. அப்போது அப்படின்னு நீங்கள் நிலைமைக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள விசுவாசமே வளராது. திரும்ப சொல்கிறேன். அதனால் விசுவாசம் என்பது தேவன் மேலே முழுசாக வைக்கிறது. உங்களுடைய தாளந்து, திறமை, மற்ற உங்கள்கிட்ட இருக்கிறது ப்ளஸ்ஸு, நீங்கள் உங்களோட ப்ளஸ் எதுவுமே தேவையில்லை, இயேசு மட்டுமே தான் போதும். ஆமென். ஸோ அதனால் ஒன்றுமில்லாமையை நீங்கள் உணருங்கள், அப்போது உங்கள் விசுவாசம் பெருகும், வளரும். 2வது 4வது அதிகாரம் 5-8 வரைக்கும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி
கிரியையில் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, ஆமென், எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். ஆமென். இரண்டாவது, தேவனது மன்னிப்பில் களி கூறுங்கள். பாயிண்ட் எழுதிக்கோங்க. ரிஜாய்ஸ் இன் காட்ஸ் ஃபர்கிவ்னஸ். தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். 6வது வசனம், அந்தப்படி கிரியையில் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்ற எண்ணப்படுகிற மனுஷருடைய பாக்கியத்தை, கிரியை இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம், இது பாக்கியம். ஆமென். கிரியை இல்லாமல் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், இது பாக்கியம். இந்த பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு தான் தாவீது அந்த சங்கீதத்தை இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். 32வது சங்கீதம் 1-2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். தாவீது சொல்றார். இதுதான் தாவீது சொல்றாருன்னு பவுல் எழுதுறார். அப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தர் நம்முடைய பாவத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? மூடி இருக்கிறாரு, மன்னித்து இருக்கிறாரு. இதில் நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். இயேசு சிலுவையில் செய்து முடித்த கிரியையை, அதுதான் விசுவாசத்திற்கான ஃபவுண்டேஷன், மூல ஆதாரமே அங்கே தான். அதில் நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். அந்த 32வது சங்கீதத்தின் 11வது கடைசி வசனம் பாருங்க. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அதனால நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். நீங்க எவ்வளவாய் ஆண்டவருடைய பாவத்தினால் கழுவப்பட்ட நிச்சயம் அந்த மகிழ்ச்சி எவ்வளவா அதிகமாக உணர்றீங்களோ அவ்வளவு அதிகமாக களி கூறுவீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? நீங்கள் எவ்வளவா மன்னிக்கப்பட்டதில் அதை புரிஞ்சுக்கிட்டீங்களோ, எவ்வளவா அதை ஆழமாக உணர்றீங்களோ அவ்வளவா விசுவாசமாய் மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிப்பீங்க. உங்கள் ஆராதனை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் உள்ளுக்குள்ளார அது போயிருக்கு போகல அப்படின்றது. கர்த்தரை ஆராதிக்கிற விதமே நான் சொல்லிடுவேன். நீங்கள் உங்கள் பாவங்கள் எவ்வளவு மன்னிக்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்றது தெரிய வரும். எல்லாரும் ஒரே மாதிரி ஆராதிக்கிறது இல்லை, பார்த்துருக்கீங்களா? ஆராதிக்கும் போது கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு டெலிவரன்ஸ் தேவை சொல்லி வரப்பா நிற்பான். இந்த பாட்டு எனக்கு தெரியுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 33வது சங்கீதத்திலையும் பாருங்க, அடுத்த சங்கீதத்திலும் முதல் வசனம், நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். கர்த்தருக்குள் களி கூறுங்கள். ஏன்? அவர் என் பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். 51வது சங்கீதத்தில் தாவீது எழுதுறாரு. பத்சேபாள் இடத்துல பாவம் செஞ்ச பிறகு எழுதப்பட்ட சங்கீதம், பாவம் மன்னிப்பு கேட்டு எழுதுறாரு. 12வது வசனத்துல உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை, ரட்சிக்கப்படும் போது இருந்த சந்தோஷம் இருக்க, அந்த சந்தோஷம் பாவம் செஞ்சதுனால போன மாதிரி ஃபீலிங்கு இப்போ அதை எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ தேவன் நம்மை கல்வாரியிலே நமக்காக அந்த மன்னிப்பின் காரியங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சா தெரியுமா? அதில் நம்ம நினச்சி அதை கழிவுற ஆரம்பிக்கணும். அதை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் வச்சுக்கோங்க, அதனுடைய ஆழத்தை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆராதனையே வேற மாதிரி வேற லெவலுக்கு வரும். அப்போ அங்கே விசுவாசம் வரும். நம்ம விசுவாசத்தின் மூலம் எங்கே சோர்ஸ் எங்கப்பா? விசுவாசத்துக்கு என்னப்பா சோர்ஸ் எங்கேருந்துப்பா வருதுன்னா, அங்கே சிலுவையில் இயேசு செய்த காரியத்தை தான் நம்ம ஆமென் அது களி கூறணும். ஆமாம் செஞ்சீங்க சரி. இப்போ எனக்கு இப்போ நம்ம களி கூறுதல் எதில் அதிகமாக இருக்குதுன்னா, அவர் செய்த அற்புதத்தில் தான் அதிகமாக இருக்குது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இப்படி அழுகுற? நான் ரொம்ப பலவீனமாக இருந்தேன். எனக்கு கர்த்தர் அற்புதமாக சுகம் கொடுத்தார். பணமே இல்லை, எங்கடா போய் கர்த்தர் அற்புதமாக தேவைகளை சந்தித்தார். இதெல்லாம் அற்புதம் தான், நான் இல்லைன்னு நான் மறுக்கலை. இதுக்கெல்லாம் களி கூறணும், கண்டிப்பாக கூறணும். ஆனால் இதை விட அதிகமாக களி கூறுறது, தேவன் என் பாவங்களை மன்னித்தார். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அதை நினைச்சு களி கூற ஆரம்பிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 40:2, பயங்கரமான குழியிலும் பயங்கரமான குழி, உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து. சேத்துல விழுந்தவனை யார் தான் காப்பாற்ற முடியும்? சேத்துல என்னைக்காவது விழுந்துக்கிறீங்களா? இன்னொருத்தரும் காப்பாற்ற முடியாது. நீ விழுந்துருவ, நீ விழுந்துருவ. எப்படி காப்பாற்றுவ? நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சேர்னா சின்ன சேராக இருக்கும், இங்கே கை கொடுத்து இப்படி தூக்கிடலான்னு. அது உளையான சேரு, அப்படியே கடல், யாராலையும் காப்பாற்றவே முடியாது. அதுதான் சொன்னேன், இதெல்லாம் நம்ம உளையான சேர் அப்படின்னு நம்ம யோசிச்சு அப்படியே பார்க்கும்போது தான் கர்த்தர் நம்ம பாவங்கள்லாம் அவ்வளவு இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது, யாராலையும் மன்னிக்க முடியாது, யாராலும் தூக்கி எடுக்க முடியாது. கர்த்தர் தான் நம்மளால் தூக்கி எடுக்க முடியும். அவர் தயவாய் கிருபையாய் எவ்வளோ பேர் இருக்கும்போது என்ன எதுக்கு தூக்கி எடுக்கணும், என்ன எதுக்கு ரட்சிக்கணும், இதெல்லாம் யோசிக்கும் போது பாட்டு தானாக வரும். தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி. சேத்துல கால் எப்படி இருக்கும்? உறுதியாக இருக்காது, அழுக்காக இருக்கும். ஒன்று உறுதியாக இங்கே வச்சா இங்கே விருசுன்னு இருக்கும், இங்கே அப்படியே இப்படியே உள்ளே போயின்னே இருக்கும். காலம் வைக்கிற இடமெல்லாம் உறுதியாகவே இருக்காது. உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கை இப்போ கண்மலையின் மேல் உறுதியாய் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, என் அடிகளை ஸ்டெடி ஆக்கிட்டார். முன்னாடி ஒரு இதுவே இல்லை, ஸ்டெடியே இல்லை, புசுக்கு ஒன்று எடுத்தால் புசுக்குன்னு அழுக்குது. கொஞ்சம் முயற்சி எடுக்கிறோம், ஒன்றும் முடியல. ஒரு கொஞ்சம் பரிசுத்தத்துக்கு முயற்சி எடுக்கிறோம், ஒன்றும் முடியல. கொஞ்சம் நல்லா வாழணும்னு பார்க்குறேன், ஒன்றும் முடியல. ஆனால் இப்போது கர்த்தர் என் பாவங்களெல்லாம் கழுவி கண்மலையின் மேல் என் கால்களை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்திட்டாரு. நமது தேவனை துதிக்கும் இப்போ நமது தேவனை துதிக்கும் புது பாட்டு தானா வந்துருச்சு. அல்லேலூயா. புது பாட்டு, தேவனை துதிக்கும் புது பாட்டு. புது பாட்டுன்னா என்ன அர்த்தம்? இப்போ என்ன சொல்கிறாங்க, தேவனுக்கு புது பாட்டை பாடுங்கள் அப்படின்றான். அப்போது பழைய பாட்டை பாடக்கூடாதுன்னு அர்த்தமா? தேவனுக்கு புது பாட்டை பாடுங்கள்னா என்ன அர்த்தம்? நீ புதுசான அதனால் வருகிற பாட்டு தான் புது பாட்டு. பாட்டு புதுசு. இப்போ யாருமே புது பாட்டு பாடல. தாவீது எழுதின சங்கீதத்தை பாடி வசிக்கிறாங்க. ஃபாதராக இருக்கட்டும், அது எந்த பெரிய சிங்கராக இருக்கட்டும், பைபிளில் இருக்கிறத பாட்டாக எழுதியிருக்கிற, அது புது பாட்டா? கர்த்தர் புது பாட்டை தந்தாருன்னா எங்கே புது பாட்டை தந்தார்? பழைய பாட்டை தான் எடுத்து வேறு மாதிரி எழுதி போட்டுக்கிறேன். அப்போ புது பாட்டுன்னு என்னென்னா, நான் புதுப்பிக்கப்பட்டதுனால் வருகிற பாட்டு தான் புது பாட்டு. பழைய அது எந்த பாட்டாலும் சரி, அது ராகம் இருந்துக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு தாளம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது அந்த 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 ரட்சிப்பின் சந்தோஷத்தில் வர்ற பாட்டு. ஆமென். அந்த அதில் களி கூறுங்கள். தேவனது மன்னிப்பில் அதை களி கூற ஆரம்பிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பும்போது லூக்கா 15வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். அங்கே காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிச்சாங்க. 15:6-9 வாசிங்களேன். வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன். 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போச்சு. ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சவன் என்ன பண்ணோம்? கண்டுபிடிச்சவன் ஆட்டை கூட்டின்னு வந்து அவன் வீட்டு வரைக்கும் என்ன பண்ணிக்கணும்? சந்தோஷப்படணும். இவன் என்ன பண்ணுறான்? சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து. இதான் வைக்கோஸ். அவங்களோடு சேர்ந்து கொண்டாடணும். அயலகத்தாரையும் கூடி. அப்போ கர்த்தர் காணாமல் போன என் வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுத்தார், காணாமல் போன ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுத்தார் என்று சந்தோஷப்பட தொடங்கினோம். ஆமென். 9வது வசனம். கண்டுபிடித்த பின்பு வெள்ளி காசு காணோம். ஒரு வெள்ளி காசு கிடச்சிச்சு. வீட்டில் தான் இருந்துச்சு. நம்ம வீட்டில் எத்தனையோ பொருள் காணாமல் போனது கிடச்சிருக்கா இல்லையா? கிடச்சது சைலண்ட்டாக எடுத்து வச்சுட்டு தோத்திரமும் கிடையாது, சாட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
ஏன்னா கேட்டால் ட்ரீட் கேட்டுருப்பாங்களோன்னு சைலண்ட் ஆகிடுறோம். ஆனால் இவ பாருங்க 10 காசுல 1 வெள்ளி காசு தான், அதுவும் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறா, தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து கூட அப்போ வாங்க 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 1 வெள்ளி காசு கிடைச்சதுக்கு அதுக்கு 10 வெள்ளி காசு செலவு பண்ணுறான். அதன் அர்த்தம் என்னன்னா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அது கொண்டாடணும். ஆமென். தேவனது மன்னிப்பில் களி கூற ஆரம்பிங்கள். ஹல்லேலூயா. கண்டுபிடித்தே என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பால் அல்லவா. அப்படி இளையகுமாரன் திரும்ப வரான் அப்பா வீட்டுக்கு. அப்பா வீட்டுக்கு வரும்போது அப்பா சொல்றாரு, நிறைய காரியம் சொல்றாரு. அதில் 23 வாசிங்க. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். ஏற்கனவே சொத்தெல்லாம் அழிச்சிட்டான். சொத்தை அழிச்சது மாத்திரம் இல்லை, பேரை அழிச்சிட்டான். அவமானமாகுது, அசிங்கமாகுது. இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மனுக்கு வீட்டுக்கு வந்தால் எந்த தகப்பன் வீட்டில் முதல்ல சேர்க்க மாட்டான். அப்படியே சேர்த்தாலும் என்ன சொல்லுவான், சர்ச்சுக்கு வரும்போது தயவுசெய்து மாஸ்க் போட்டுன்னு வா, இதை போட்டுன்னு வா, என்னை மூஞ்செல்லாம் காமிக்காது, எனக்கு அசிங்கமாகுது, இவ்வளோ அசிங்கம் பண்ணிட்டேன், நீ சர்ச்சுக்கே வராதுன்னலாம். அல்லது நீ ஈவினிங் சர்வீஸ் வா அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவன் வர அப்படி தான். ஆனால் இங்கே எப்படி தெரியுமா, அப்பா செலவு பண்ணிட்டு வந்தாலும், அசிங்கப்படுத்திட்டு வந்தாலும், அவமானப்படுத்திட்டு வந்தாலும் வந்தவனை வீட்டுக்கு கூப்பிட்டு கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். புசித்து மனம் திரும்பும் போது அந்த மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பின் சந்தோஷம் இருக்க, அது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. நீங்கள் அதில் கொண்டாடலன்னா, நான் திரும்பி சொல்கிறேன், 2 கூட்டம் இருக்குது. ஒன்று கொண்டாடுற கூட்டம், இன்னொன்று திண்டாடுற கூட்டம். ஒன்று தோத்துற கூட்டம், இன்னொன்று ஆத்துற கூட்டம். ஒன்று பாட்டு பாடுற கூட்டம், இன்னொன்று பாடுபடுற கூட்டம். ஒன்று அல்லேலியா கூட்டம், இன்னொன்று அல்லல்லையா அல்லல்லையா அல்லல்லையான்ற கூட்டம். நீங்கள் கொண்டாடினீங்கன்னா, நான் சொல்லட்டுமா, பாவத்தில் திண்டாட மாட்டீங்க. எனர்ஜியெல்லாம் இங்கே போட்டுணும். அப்போது தேவன் சமூகத்தில் பாவ மன்னிப்பை நினச்சி அது கலிகூர்னு. தாவீது என்ன சொல்கிறாரு, ஏய் நீ ராஜா உன் ஸ்தானத்துக்கு இதெல்லாம் அழகாது, உன் வஸ்திரம் போது இது போது, இன்னும் நீ ராஜா வேணும். ஏய் நான் எங்கேயோ ஆடுகள் பின்னாடி சுற்றிருந்தேன், என்னமோ இருந்தேன், என்னை கர்த்தர் தூக்கி உயர்த்தி இந்த இடத்துல வச்சுக்கிறாரு, இன்னும் நீசனாவேன் அப்படின்றான். என்னை தூக்கி உயர்த்தினார, அதை நினச்சி நான் களி கூறுகிறேன். ஆமென். யாருமே மதிக்கலை, யாருமே சட்டை பண்ணல. கர்த்தர் நம்மளை சட்டை பண்ணி நம்மளை அழகான கண்கள் நம்மை பார்த்து ஒரு ஸ்தானத்தை கொடுத்து ஒரு இடத்த கொடுத்து உயர்த்தி வச்சிருக்கிறாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நினச்சி பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை நினச்சி கர்த்தருக்கு மன்னிப்பு, அதில் நம்ம களி கூறணும். ஆமென். 25. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு. நடன களிப்பு, அங்கே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, சாப்பாடு, பயங்கர செலிப்ரேஷன். அப்போது கவனிங்க, அவன் மனம் திரும்புகிற போதெல்லாம் அங்கே என்ன வருதுன்னா, ஒரு கொண்டாட்டம் நடக்குது, ஆராதனை நடக்குது. அப்போ மனம் திரும்பின சந்தோஷம் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. அப்போ தான் அந்த விசுவாசம். ஏன்னா நம்ம விசுவாசம் எங்கே சோர்ஸுன்னா, கர்த்தரிடத்தில். சிலுவையில் இயேசு நமக்காக செய்து முடித்த அந்த கிரியையினால் நமக்கு மன்னிப்பு பெறுகிறோம். அவர் மட்டும் ரத்தம் சிந்தாமல் இருந்திருந்தா, அவர் மட்டும் பாடுபடாமல் இருந்திருந்தா, அவர் நமக்காக பட்ட பாடுகளை தியானிக்கிறோம், அவர் பட்ட அடிகளை தியானிக்கிறோம். அதெல்லாம் தியானிக்கும் போது கல்லான மனசு கூட என்ன ஆகிடும், உருகிடும். அப்போது அது கர்த்தர் மேலே இன்னும் விசுவாசமாக நம்ம போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் முழுவதுமே துதி ஆராதனை நிறைந்த ஒரு புத்தகம். அதில் முதல் ஆராதனை பாருங்கள், முதல் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, வெளிப்படுத்துதல் முதல் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்போ முதல் ஆராதனை எதுக்காக தான்? மன்னிப்பிற்காக தான்.
பாவங்களற நம்மை கழுவினார். தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமா நிறுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பாவங்களற கழுவினார். அதுதான் நம்முடைய முதல் ஆராதனை. ஆமென். தமிழ்நாட்டில் தான் அந்த முடிவாக ஜெபம் முடிஞ்சவனே ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே. சேர்ந்து சொல்லலான்னு இப்போவே சொல்லனா உள்ளம் பபுள் ஆகணும். என் ஆத்மாவே ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அடுத்தது ஏன் மறவாத? அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார். என் ஆத்மாவை முடிக்கும் போதும் பாவங்களுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம், என் பாவங்களை மன்னிச்சாரே, என் பாவங்களை. அடுத்ததான் நோய்கள், அடுத்ததான் மற்ற காரியங்கள். முதல்ல இதுதான் பாவங்கள். அது பாவ மன்னிப்பின் சந்தோஷம் இருக்க, அது பெரிய பெரிய மன்னிப்புகளை கிடைக்கிற சந்தோஷம். கர்த்தர் என்னை மறுபடியும் ஏற்றுக்கொண்டார், மறுபடியும் அங்கீகரித்தார் அப்படின்ற சந்தோஷத்தை நம்ம கொண்டாட வேண்டும். அதில் கொண்டாடும் போது அந்த விசுவாசம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் 1 தீமோத்தேயு அவன் தூஷிக்கிறவனாக இருந்தான், இப்போ துதிக்கிறவனாக மாறினானா. அவரோட தீமோத்தேயுக்கு சொல்லும் போது 12வது வசனத்திலிருந்து, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். முன்னை நான் தூசிக்கிறவனும், முன்ன நான் எப்படி இருந்தேன்னா நான் தூஷிக்கிறவனா இருந்தேன், துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால் இரக்கம் பெற்றேன். ஆமென். அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து, நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடு அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. கிருபை அவர் மேல் வச்ச விசுவாசம் என்னிடத்தில் பரிபூரணமா பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும். அதாவது தூஷிக்கிறவனா இருந்தேன், இப்படி இருந்தேன், பிரதான பாவியா இருந்தேன், எல்லாம் நீடிய பொறுமையை காண்பிக்கும்படி எனக்கு இரக்கம் பெற்றேன் சொல்லிட்டு 17 நித்தியமும் அழிவில்லாமையும் துதிக்க ஆரம்பிச்சிடுறார். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிரதான பாவியா இருந்தேன், பாவிகளில் பிரதான பாவியா இருந்தேன், தூஷிக்கிறவனா இருந்தேன், இப்படி இருந்த கர்த்தருடைய கிருபை அவர் நித்திய ஜீவனை பெருகும்படிக்கு என்னிடத்துல பரிபூர்ணமாய் பெருகிற்று அப்படின்ட்டு நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் அதை சொல்லிட்டே வந்தவர். அதுக்கு ரிலேட்டடாக தானே சொன்னோம். இப்போ நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள ஒரு தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு அப்போ அதில் கழிவுற ஆரம்பிக்கிறார். அப்போது நம்ம மன்னிப்பு பெற்றதில் நம்ம களி கூறும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய விசுவாசம் வாழறோம். ஒவ்வொரு முறையும் நாம் தேவனது மன்னிப்பில் களி கூறும்போது நம்மை இலவசமாக நீதிமான் ஆக்குகிறவர் மேல் நமது விசுவாசம் ஊன்ற கட்டப்பட்டு உறுதியாகிறது. நீதிமான் ஆக்கப்படுதல் விசுவாசத்தினால் மட்டுமல்ல, அது நிலைப்படுவது மகிழ் கொண்டாடும் போதெல்லாம் நீதிமானாக்கப்பட்டவனாக காணப்படுகிறது. ஆமென். அப்போது விசுவாசத்தினால் மட்டுமல்ல, விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டதை, பாவ மன்னிப்பின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டதை, பாவம் மன்னிப்புக்கப்பட்டது நிச்சயத்தை அறிந்தவர்களாய் அதை நம்ம கொண்டாடும் போது கூட நாம் தேவன் பேரில் வைக்கிற அந்த விசுவாசம் வளர்க்கிறது. ஆமென். இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, லூக்கா 7வது அதிகாரத்தில் அருமையான ஒரு இது. இயேசு பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறார். பந்தி இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்திரீ 37லேருந்து 50 வரைக்கும் இருக்குது. அங்கே ஒரு ஸ்திரீ
பரணியில் பரமேல தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றி கண்ணீரால் பாதத்தை துடைக்கிறார். தலைமயிரால் அந்த பாதத்தை துடைக்கிறா. வாய் பாதத்தை முத்தமிடுகிறார். உடனே அங்கே இருக்கிற மற்றவங்க இருக்கிறாங்களே பரிசு அவங்க கேட்கல, மனசில் நினைக்கிறாங்க, இவ பாவியாகிய ஸ்திரியாச்சே, இவர் உண்மையாகவே தீர்க்க தரிசிந்தா தன்னை தொடுகிற இன்னால் என்று அவர் தெரிந்திருக்குமே, பாவியாக இருக்கிறான்னு தனக்குள்ளே சொல்லி கொண்டாள். அப்போ ஆண்டவர் கேட்டார், சீமோனே உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும், அதற்கு போதகரை சொல்லும் என்றால். என்னன்னா, ஒருவனத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கடன் பட்டிருந்தான். 2 பேருக்கும் கொடுக்க நிர்வாகம் இருக்கும். 2 பேருடைய கடனையும் மன்னிச்சு விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் அதை சொல்லுன்றார். இப்போ 50 வெள்ளிக்காசு, இன்னொருத்தன் 500, 2 பேர் கடனையும் அவர் மன்னிச்சிட்டார். இதில் யார் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பார்? யார் அன்பா இருப்பா? யார் கடன் அதிகம் மன்னிக்கப்பட்டதோ, ஏன்னா 500 பெருசு, 50 சின்னது. அப்போ 500 பெற்றவன் தான் அவன் சொன்னான். சரியா சொல்லி நிதானித்தா என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லிட்டு ஸ்திரீனிடமா திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்குறியே, இவ நான் வீட்டில் பிரவேசித்த நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை. ஆக்சுவலாக ஒரு பரிசையும் வீட்டுக்கு கூப்பிட்டான்னா அது அது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி, அது விருந்து உபசரிக்கிறது. விருந்து உபசரிக்க கூப்பிட்டுட்டு நீங்கள் அவங்கள சரியாக உபசரிக்கலைன்னா அதை அசிங்கப்படுத்துறது, அதை அவமானப்படுத்துறது. ஆனால் வீட்டுக்கு வந்த அவருக்கு இயேசுக்கு தண்ணி கூட கொடுக்கல. ஆனால் இவ பாதத்தை கண்ணீரால் நினைக்கிறா, தலைமயிரால் துடைக்கிறா, பாதத்தை ஓயாமல் முத்தமிட்டுட்டே இருக்கிறா. அவன் அதெல்லாம் செய்யலை. அவன் கட்டி பிடிச்சி வரவேற்று இயேசு வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும், அதை எந்த ஒரு இதுவும் செய்யலை. அப்போ 47 வாசிங்க சிஸ்டர். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. மிகவும் என்ன பண்ணிட்டாலாம்? அன்பு கூற ஆரம்பிச்சிட்டா. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். அப்போ இது இப்படி சொல்லாமா, எவன் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறானோ அவன் அதிகமாய் மன்னிக்கப்பட்டதை உணர்ந்தான். அன்பு என்னவாகும்? ஆராதனையாக மாறும். அன்பு தான் ஆராதனையாக மாறுது, ரைட்டா? அன்பு, தேவன் மேல் வைக்கிற அன்பு தான் ஆராதனை. அது சந்தோஷம். அது இப்போ ஒருத்தன் சந்தோஷப்பட்டால் என்ன பண்ணுவோம்? சங்கீதம் பாடக்கடவன் சங்கீதம் பாடுவான். பொதுவாகவே ஒருத்தர் நல்லா சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணுறாங்க? விசில் அடிக்கிறான். ஏசன்னை ரட்சித்தார் அப்படி விசில் அடிக்கிறான். என்னடா விசில் அடிக்கிறார், ரொம்ப ஜாலியாகிறார் வருகுது. அந்த துக்கமாக இருக்கும்போது அப்போது அன்பு, தேவன் மேல் வைக்கிற அன்பு, அது எப்போன்னா எவ்வளவாய் நான் மன்னிக்கப்பட்டேன் என்பதை உணரும்போது தேவன் மேலே மற்றவங்க யாரும் செலுத்த முடியாத அன்பை நீங்கள் செலுத்துவீங்க. ஆமாம், அங்கே இருந்த யாருக்குமே என்ன பண்ணல? இயேசுக்கு தண்ணி கொடுக்கணும். இயேசுவுக்கு ஐயோ பாதத்தை துடைக்கலையே, பாதத்தை முத்தமிடலையே, அவருக்கு அது செய்யலையே. இல்லை, அங்கே வந்து இயேசுவோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும், பக்கத்தில் நிற்கணும், அப்படி நிற்கணும், இப்படி நிற்கணும், அப்படி தான். ஆனால் அவள் ஒருத்திக்கு மட்டும்தான் என் பாவங்களெல்லாம் மன்னித்தாரே, அப்படி மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு சொல்லிட்டு, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி 48 அவளை நோக்கி பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். 49 அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கவனிங்க, அவ விசுவாசம் அவளை ரட்சித்தது. இந்த பாவ மன்னிப்பில் மகிழ்ச்சி, அந்த ஆராதனை கொண்டாட்ட வரும்போது அது விசுவாசம் அங்கே மேலோங்கி இருப்பதை பார்க்க முடியும். ஆமென். அது இப்போ ஒன்றுமில்லாமையிலிருந்து ஆரம்பித்து சிலுவையிலே பாவ மன்னிப்பை நம்ம பெற்றோம் என்கிறதை ஆழமாக கொண்டாட ஆரம்பிக்கும் போது உங்கள் விசுவாசம், கர்த்தர் பேரில் இருக்கிற விசுவாசம் இன்னும் வளரும்.
ஆமென். அதாவது 2 விசுவாசம். ஒன்று கர்த்தர் பேரில் வைக்கிற விசுவாசம், ஒன்று தேவைக்காக வைக்கிற விசுவாசம். நான் தேவைக்காக வைக்கிற விசுவாசத்தை பற்றி பேசலை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? தேவன் பேர் வைக்கிற விசுவாசம், இன்னொன்று ஒரு தேவை பெற்றுக்கொள்ள என்ன தேவை? விசுவாசம் தேவை. அதுக்கான விசுவாசத்தை பற்றி நான் பேசலை. சரியா? தேவன் பேர் வைக்கும் விசுவாசம், அதில் நம்ம வளரும். தேவன் மேலே அதை விசுவாசம் வைக்கணும்னா, தேவன் நம்ம ஒன்றுமில்லை எல்லாம் தேவனால் தான் அப்படின்றத தோங்குகிறவர் தான், தொடர்கிறவர் தான், முடிக்கிறவர் தான் அப்படின்னு என்ன ஒப்பு கொடுக்கறது. 2வது, சிலுவையிலே என்னுடைய பாவ மன்னிப்புக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சந்தோஷப்பட்டு களி கூறுவது. அப்படி நான் இருக்கும்போது கர்த்தருக்கு சொத்த விசுவாசத்தில் நான் வளர முடியும். மீதி காரியத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். கண்களை மூடி, ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் வளர கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும். மேலில் வைத்த விசுவாசம் ஒவ்வொரு நாளும் வளரணும். இதில் நாங்கள் இன்னும் வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரப்பம்மா, ஸ்தோத்திரப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் வளரட்டும், பெருகட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லாமல் எப்போதும் உணரத்தக்கதாக, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் அதை உணரத்தக்கதாக ஆண்டவரே அந்த நிலையிலே நாங்கள் கடந்து வர எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் இன்னும் ஆழமாக வேரூன்றி வளர்ந்து கனி கொடுக்க கர்த்தர் கிருபை தாங்க. எங்கள் கிரியினால் நாங்கள் நீதிமானாக்கப்படலப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீதிமானாக்கப்பட்டதுனால தான் நாங்கள் கிரியை செய்கிறோம் என்பதை உணர எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய நீதியாக்கப்பட்டது ஆண்டவரே, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோமே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லாமையினாலே தானே நீதிமானாக்கப்பட்டோம். ஒன்றுமில்லாமையே உணர்ந்து ஆண்டவரே உம் மேலே 100க்கு 100 விசுவாசமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த விசுவாசத்தில் தொடர்ந்து பழுக பெருக வளர கர்த்தருக்காக சாட்சியாக மாற உதவி செய்யும். ஒவ்வொருவரும் படித்த பாடங்களை அப்படியே மனதில் இருத்தி அதை கூடுதலாக தியானிக்க ஆண்டவரே, இன்னும் ஆழமாக தியானிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய பாவம் மன்னிப்பின் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நாங்கள் இன்னும் களிகூற உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் தேவனது மன்னிப்பில் நாங்கள் இன்னும் களிகூற கொண்டாட, அதை நன்றாக ஆராய, அதனால் வருகிற சந்தோஷத்தை இன்னும் நாங்கள் அதிகமாக உணர எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதை உணரக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிற எல்லா பிசாசின் எண்ணங்கள், கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயமே, அதில் சந்தோஷமே மிகப்பெரிய சந்தோஷமாக எங்களுக்கு மாறட்டும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.